ராமானுஜம்ஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் பிசிக்ஸ் வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் சே நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் கியூவை கன்சிடர் பண்றேன். ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் P-ல நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்றேன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் P-ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அஸ்யூமிங் தட் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த பாயிண்ட் P-குள்ள டிஸ்டன்ஸ் என்னது R-ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா கூலும்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா F is equal to 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ். இந்த இடத்துல சார்ஜே இல்லை, எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல என்ன பிளேஸ் பண்ணணும், நம்ம யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணுவோம். அந்த யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணுவோம், ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணுமோ கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல என்ன பிளேஸ் பண்ணணும், யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணணும். ஓகே, யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் என்னது, F is equal to 1/4πε0 Q0/r². இதுதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம கூலும்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா வந்து என்னது, E is equal to F/Q0. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் as force per unit positive test charge. இங்க டெஸ்ட் சார்ஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ F-க்கு பதிலாக என்ன பிளேஸ் பண்ணணும், 1/4πε0 Q0/r²/Q0. இந்த Q0 மட்டும் கேன்சல் ஆச்சுன்னா E is equal to என்ன வரும், 1/4πε0 Q/r². இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டாங்கன்னா என்ன ரிலேஷன், E is equal to F/Q0. இங்க Q0 என்னது, யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட். சம்டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி எழுதுவாங்க, E vector is equal to F/Q0. இங்க ஏன் இந்த மாதிரி மேல ஒரு கோடு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து என்ன குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. வெக்டார் குவான்டிட்டினா என்னது சார் அப்படின்னு 7th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கேலார்னா என்ன வெக்டார்னா என்னன்னு நம்ம படிச்சிருப்போம். அங்க போயிட்டு நம்ம திருப்பி வருவோம். ஸ்கேலார்னா இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட் நோ டைரக்ஷன். ஆனா வெக்டார்னா என்னது, இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம என்ன குவான்டிட்டின்னு சொல்றோம், வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்றோம். வெக்டார் குவான்டிட்டினா என்னது, இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட் பார்த்த உடனே கையோட எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்னன்னா ரெண்டு சார்ஜ் கன்சிடர் பண்றேன். ஒன்னு நெகட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நடுவுல செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a இல்லனா d. இததான் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் டைபோல்னா என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிக் டைபோல்னா இட்ஸ் an அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். ஒன்னு பிளஸ் கியூ இருந்தா இன்னொன்னு மைனஸ் கியூவா இருக்கணும். செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவாங்க. அப்ப டைபோல் மூமெண்ட்னா என்னது, அது வந்துட்டு இட்ஸ் a வெக்டார் குவான்டிட்டி. அது அரேஞ்ச்மெண்ட் இல்ல. எலக்ட்ரிக் டைபோலுக்கும் டைபோல் மூமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். எலக்ட்ரிக் டைபோல்னா இட்ஸ் an அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஆனா டைபோல் மூமெண்ட்ன்றது இட்ஸ் an வெக்டார் குவான்டிட்டி. அதுக்கு ஃபார்முலா இருக்கு. டைபோல் மூமெண்ட்னா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செப்பரேஷன். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செப்பரேஷன் என்னன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம், 2a அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்ப டைபோல் மூமெண்ட் ஃபார்முலா என்னது, ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அதாவது Q இன்டு 2a. இந்த P என்ன சொல்லுவாங்கன்னா டைபோல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. டைபோல் மூமெண்ட் என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி தான். வெக்டார் குவான்டிட்டினா என்ன, இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வெக்டார் குவான்டிட்டி, டைபோல் மூமெண்ட்டும் வெக்டார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷன் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா
பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் டு எந்த டைரக்ஷன், ஆர் எந்த சார்ஜ் டு எந்த சார்ஜ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜ். அப்ப டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷன், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ், டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம், electric field direction is always opposite to the direction of dipole moment, or dipole moment direction is always opposite to the direction of electric field. இதுதான் electric field, electric dipole, dipole moment ஓட கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.